தமிழ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 8-9 படம் ரிலீஸ் ஆச்சு. 9 படத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 படத்தை நம்மளே ரிவ்யூ பண்ணி போட்டுட்டோம். சில படங்களை வந்து நாகரீகம் கருதி நம்ம ரிவ்யூ பண்ணாமல் விடுறதே நல்லது. ஏன்னா அதை ரிவ்யூ பண்ணி அதுக்கு ஒரு சண்டைக்கு வராங்க. இந்த படம் இப்படி இருக்குது தெரியுமா, இந்த தேட்டர்கிட்டே ஒரு வச்சு ரிவ்யூ பண்ணி என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ சில படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணாமல் விடுறது நாகரீகம் கருதி நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எப்போவுமே வந்து அதர் லாங்குவேஜ் மூவிஸையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து பார்க்குறது வழக்கம். அப்படி நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் மிராய் அப்படின்னு ஒரு படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆச்சு. என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது, மிராய் அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூகுளில் சர்ச்சா, மிராய்ங்கிறது ஜப்பான் வார்த்தையாம். அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் இல்லை, ஆனால் மிராய்னா ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ஏதோ ஃபியூச்சரை பற்றி ஏதோ படம் எடுக்க போகிறாங்க, கொஞ்சம் எப்படின்னா சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் போலன்னு சொல்லி நம்ம போய் கேஷுவலாக தான் போய் படத்தில் போய் உட்காரும்போது வந்து இந்த உலகத்தையே கட்டி காக்கிற 9 புனித நூல்கள், அதாவது நம்ம ஊரில் இந்த நவகிரகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஜோதிடத்தில், அது மாதிரி 9 புனித நூல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையா வந்து பிரித்து வந்து ஒரு போராளிவுக்கு வந்து கொடுக்கறது வழக்கம். இந்த 9 நூல்களையுமே ஒவ்வொருத்தவங்க பிரித்து இது மூலமாக இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தி இறைவனுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது வாழையடி வாழையாக செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு வரும்போது ஒரு ஆசிரமத்தில், அந்த ஆசிரமத்துக்கு பேர் அம்பிகா ஆசிரமம். அந்த அம்பிகா ஆசிரமத்தில் வந்து ஸ்ரேயா சரண் வந்து ஒரு மதர். அந்த அம்பிகா ஆசிரமத்தில் அவங்க வந்து ஃப்யூச்சரை கணிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது. அப்போது ஃப்யூச்சரை கணிக்கும் போது அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த 9 புத்தகத்தையும் எவன் ஒருத்தன் அடையிறானோ அவனே பெரிய இறைவன் ஆயிடுவான். இது தப்பானவன் கையில் போயிடுச்சுன்னா அவன் பெரிய இறைவன், அதாவது சாத்தான் இறைவன் ஆயிடுவார் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதுக்காக அவங்க பரிகாரம் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கைலாச மலைக்கு போகிறாங்க. இமயமலையில் இருக்க கைலாச மலையில் போய் அங்கே அகஸ்திய முனிவரான ஜெயராமை பார்த்து அவங்ககிட்ட பரிகாரம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உன் பிள்ளையை நீ தத்து கொடு, உன் பிள்ளை அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில் வந்து ஒரு லெவலுக்கு வந்து தான் அதை காப்பாற்றுவான், இதுக்கு பரிகாரம் அது மட்டும்தான். 9 புத்தகங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு வில்லன் வர்றது உண்மைதான், அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தத்து கொடுத்துட்டு ஸ்ரேயா சரண் போயிடுவாங்க. இப்போது அந்த பிறந்த குழந்தை காசிலிருந்து வளருது. அந்த குழந்தை தான் படத்தின் கதாநாயகன் தேஜா சச்சு. அவர் வந்து தெலுங்கு ஆக்டர் அப்படிங்கிறனால நமக்கு பெருசாக அறிமுகம் இருக்காது இல்லையா. ஸோ அவர் வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்து காசிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாதிரி ஃபைனலாக ஹைதராபாத்தில் ஸ்கிராப் எல்லாத்தையுமே விற்கிற ஒரு வேலையில் பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல கதை வந்து 2024 நடக்குது. ஸ்ரேயா சரண் நடந்தது 2000. இப்போ 2024 இவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கும்போது 6 புத்தகத்தை ஆல்ரெடி வந்து அந்த வில்லன் கொள்ளையடிச்சிட்டான் அப்படிங்கிறதும், இன்னும் ஒரு 3 புத்தகத்தை மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையும், இப்போ வந்து அவன் பையனை எப்படியாவது திருப்பி கூப்பிட்டு வந்தால் தான் அவன் தான் இது போராளியாக வந்து இதை முடிவு கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அம்பிகா ஆசிரமத்திலிருந்து ஒரு பெண்ணை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க தூதுவா. அவங்க போய் எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போ அவங்க போய் நீ யார் என்ன அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு கூப்பிட்டு வர்றதாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதா முழு கதையுமே. இது நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய ஃபேண்டசி படங்கள் நம்ம பார்த்துருப்போம். நிறைய ஃபேண்டசி படம் இப்போ இங்கிலீஷில் வந்து அவெஞ்சர்ஸ் நம்ம படம் பார்த்துருந்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சூப்பர் ஹீரோவோடைய பவர்லாம் வச்சு பார்த்துருப்போம். இதுலேயும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து அவதாரில் ஒரு சீன்லாம் இருக்கும். என்னென்னா ஒரு பறவை பறக்கிறதுக்கு அந்த பறவையை தன்னுடைய வாகனமாக பயன்படுத்துறதுக்காக 2 கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இல்லையா. அதே காட்சிகள்லாம் இதில் எல்லாம் அதே மாதிரியான காட்சிகள்லாம் இதில் இருக்கும். ஆனால் இது நம்மளுடைய இதிகாசங்களை வச்சு இவங்க திரைக்கதை வடிவத்தை அங்கே இருக்கிற காட்சிகளில் இன்ஸ்பயர் ஆகி, ஆங்கில படங்களில் இருக்கிற நிறைய முக்கியமான காட்சிகள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை நம்ம ஊர் ஸ்டைலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் இது எங்கேயுமே வந்து இந்த படத்தை காப்பி அடிச்சது அந்த படத்தை காப்பி அடிச்சதுங்கிறதுலாம் நிறைய படம் பார்க்குறவனுக்கு தான் தெரியுமே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது பெருசாக தெரியாது. ஆனால் இந்த படம் ஒவ்வொன்றுமே வந்து என்னென்னா காட்சி அமைப்புகள் அவ்வளோ பிரம்மாதமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்துத்துவாவை பற்றி நிறைய பேசுகிறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய நம்ம ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் போகும். எங்கேயுமே வந்து அப்படியே எடுத்த உடனே டூ மச்சாக ஹைப்பு ஓவர் பில்டப் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக அந்த ஸ்க்ரீன் பிளே போய்கிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். பெருசாக போர் அடிச்ச ஒரு ஃபீல் இல்லை. கதையில் அடுத்த கட்டம் என்ன வில்லனுக்கு ஒரு பார்ட் இருக்கும், வில்லன் ஏன் இப்படி ஆகுறா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும், ஹீரோவுடைய ஒரு பார்ட். இது ரெண்டுமே வந்து அடுத்த டைமில் ஒரு இடத்துல மீட் பண்ணும். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மட்டும்தான் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ அப்படின்ற ஒருத்த வந்து தன்னுடைய சூப்பர் பவரையும் தாண்டி
அவனுடைய ஹியூமானிட்டியை வச்சு நம்ம எப்படி வெற்றி கொள்கிறான் அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் எதிர்பார்ப்போம். இப்போ யாரோ ஒருத்தவங்க நமக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய கடவுள்னு வச்சுக்கோமே, ஒரு இயற்கை உள்ளே வருது அப்படின்னும் போது அப்போ அந்த மனிதனுக்கு அங்கே வேல்யூ இல்லாமல் போயிடுது. இந்த மனிதனுக்கு வேல்யூ இல்லைன்னா அந்த இயற்கையை அன்னைக்கே வந்து அந்த வேலையை செஞ்சு விட்டு போயிருந்துருக்கலாம், எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் வருது. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அப்புறம் அறிமுக நடிகரான தேஜா சச்சோ உண்மையிலேயே வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்ரேயா சரணா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்ரேயா சரணா நீங்கள் பார்த்துருந்துருக்க முடியாது. அவங்களுடைய நடிப்பு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற கதாபாத்திரங்களுமே ரொம்ப யதார்த்தமாக தான் நடிச்சிருந்தாங்க, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இந்த படம் என்ன அப்படின்னா ஒரு இந்துத்துவா அப்படிங்கிற அந்த ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரியை வந்து நிறைய கையில் எடுத்து பிடிக்கிறதுனால இது எல்லாருக்குமான படமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருக்குமான படம் இது கிடையாது. ஒரு சில சாராருக்கு இப்படி, அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட உணர்வுகளை கொண்ட இனங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த படம் எல்லாரையும் திருப்திப்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக திருப்திப்படுத்தாது. ஒரு சாராக மட்டுமே திருப்திப்படுத்தும். ஆனால் இந்த படம் ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், அதே மாதிரி ஒரு மித்து, அந்த மித்தை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா இது நல்ல படம். எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகும். ஏன்னா ஸ்ரீகர் பிரசாத்தோடைய எடிட்டிங் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஸ்டன்னிங்காக இருக்குது. ஏன்னா அதில் நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சிஜி ஒர்க்கையும் தாண்டி ஸ்ரீகர் பிரசாத்தோடைய அந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக லீனியராக அந்த கதையை எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு விஷுவலாக வந்து நிறைய விஷயங்களை வந்து செட்டு போட்டு ஆர்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த படத்துடைய மியூசிக்கை நம்ம பேசியாங்க. ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலம் பின்னணி இசை. இந்த படத்துடைய பின்னணி இசை வந்து எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு மித்து படம் இல்லையா? மித்து படங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக்காக மீறின ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலான விஷயங்களும் அதில் போடணுன்றதுக்காக ஓரளவுக்கு டேரக்டராக அதை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன அளவுக்கு பண்ணணுமோ நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய இயக்குனர் கார்த்திக். இந்த கார்த்திக் வந்து இது ஐடியா எப்படி தோணுச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அதர் லாங்குவேஜ் மூவின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த படத்தை போய் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊர்லேயே நிறைய கதைகள் இருக்குல்ல, அந்த மித்தாலஜிக்கலான கதைகள் இருக்குல்ல, அதையே இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல மாற்ற முடியும், அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், மிராய் அப்படிங்கிற அந்த டைட்டிலும் இந்த படத்துடைய விஷுவலும் இந்த மிராய்ங்கிற ஒரு விஷயம் எதை தேடி பயணிக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக இருக்கும். வித்தியாசமான விஷுவல்ஸு, கதைக்களம் வந்து தெரிந்த கதைக்களமாக இருந்தாலுமே அதை வித்தியாசமான இந்த ஸ்க்ரீன் பிளேலையும் வித்தியாசமான விஷுவல்ஸ்லேயுமே வந்து நமக்கு காமிச்சிருக்கிறது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். நிஜமாக மிராய் படம் பார்க்கக்கூடிய ஒரு படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.